ஹலோ மச்சீஸ். கிரிப்டோ தமிழ் சங்கத்துக்கு வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்க கிரிப்டோ மச்சி. இன்னைக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அந்த சீரீஸ்ல முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்று பார்க்க போறோம், விச் இஸ் மூவிங் ஆவரேஜ். இது ஏன் ரொம்ப முக்கியமான வீடியோன்னு சொல்லணும்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக் அண்ட் நிறைய சார்ட்ஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். எல்லாருமே வந்து ஹை லெவல் அனாலிசிஸ் பண்ணாம பேசிக் பண்ணா கூட மூவிங் ஆவரேஜ்ங்கிறது வந்து அது அவங்களோட அனாலிசிஸ்ல வந்து ஒரு பார்ட்டா இருக்கும், ரைட்? அண்ட் மூவிங் ஆவரேஜ் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அதை வச்சு நிறைய அனாலிசிஸ் வந்து பின்னாடி பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் 5 சைக்கிள் டாப் அண்ட் பாட்டம்னு ஒன்று இருக்கு, ரைட்? அது இல்லாமல் கோல்டன் கிராஸ் இருக்கு, டெத் கிராஸ் இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து மூவிங் ஆவரேஜஸ் பேஸ் பண்ணி தான் வரும், ரைட்? அதனால மூவிங் ஆவரேஜ்னா என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது, இதை வச்சு நம்ம எப்படி அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போறோம். மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா நேம்ல இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் கொடுக்கும், ரைட்? அண்ட் மூவிங்னா இது வந்து ரோலிங்னு வச்சுக்கோங்களேன், ரோலிங். ஓகே. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ மூவிங் ஆவரேஜ் வந்து ரெண்டு பார்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து டைம் இன்டர்வல், ரைட்? டைம் இன்டர்வல் நம்ம ஆல்ரெடி அனாலிசிஸ் வீடியோவில் போட்டிருப்போம். ஸோ 1 ஹவர் சார்ட், 4 ஹவர் சார்ட், 1 டே சார்ட், 1 வீக் சார்ட், இந்த மாதிரி இந்த டைம் சார்ட்டை வச்சுக்கோமோ அதான் அதுதான் டைம் இன்டர்வல். செகண்ட் வந்து இன்டர்வல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் எவ்வளோ டேட்டா பாயிண்ட் எடுக்கிறோன்னு. ஸோ இது வந்து 20 இருக்கலாம், நிறைய இதெல்லாம் எடுக்கலாம். பட் ரொம்ப முக்கியமானது வந்து 20, 50, 100, 200. அண்ட் நான் மேஜராக வந்து இந்த மூணு தான் முக்கியமாக நான் பார்ப்பேன், 20, 50, 200. ஸோ இப்போ 20, இப்போ வந்து ஒரு 20 டே மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்த டேட்டா பாயிண்ட், இது வந்து இன்டர்வல், டைம் இன்டர்வல், ரைட்? ஸோ டே சார்ட்ல இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ரைஸுக்கு வந்து அதோட மூவிங் ஆவரேஜ் என்னன்னா இதுக்கு முன்னாடி இருக்க 20 டேட்டா பாயிண்டோட ஆவரேஜ், ரைட்? ஸோ இதுதான் ப்ரைஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து ப்ரைஸாக இருக்காது, இதுக்கு முன்னாடி இருக்க 20 டேட்டா பாயிண்டோட ஆவரேஜ் எடுத்தோம்னா அதான் இது வரும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவு மூவிங் ஆவரேஜஸ் ஆர் டன் கால்குலேட்டட். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஆவரேஜ் அந்த டேட்டா பாயிண்ட் divided by number of data, right? ஸோ இப்போ 20 டே மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா அந்த 20 டேவோட சம் பண்ணிட்டு டிவைட் பை 20. 50 டேனா கடைசி 50 டேவோட டேட்டா பாயிண்ட்டை சம் பண்ணிட்டு அந்த சம் பண்ணிட்டு டிவைட் பை 50. சேம் கோஸ் ஃபார் 200. லாஸ்ட் 200 இதை சம் பண்ணிட்டு டிவைட் பை 200, ரைட்? ஓகே. நான் மூவிங் ஆவரேஜ் எதுக்கு இம்பார்ட்டன்ட், ஏன் மூவிங் ஆவரேஜ் தேவை அப்படின்னா அந்த மூவிங் ஆவரேஜ் வரைகிறோம்ல, தட் வில் ஆக்ட் அஸ் அ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரைஸ், இது ப்ரைஸாக இருக்குது. ஸோ இதை மூவிங் ஆவரேஜ் வச்சுக்கோங்க. மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து மேலே இருந்து மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்துச்சுன்னா இது வந்து எப்பவுமே சப்போர்ட்டாக இருக்கும். ப்ரைஸ் கீழே இருக்கு, மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்குன்னா தட் வில் பிகம் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இங்கே கீழே இருக்கும்போது சப்போர்ட், மேலே இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ். ஸோ நம்ம ரியல் டைம் சார்ட் எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும், ரைட்? ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 டே சார்ட் அண்ட் ஐம் டேக்கன் 200 மூவிங் ஆவரேஜ். ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா 200 டே மூவிங் ஆவரேஜ். ஓகேங்களா? ஸோ விச் மீன்ஸ் இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், இந்த இடத்துல பார்க்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து 19820. ஓகேங்களா? 19820 இருக்குல்ல? ஸோ இந்த ப்ளூவில் இருக்குது 19820. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 20 டேஸோட ஆவரேஜ் எடுத்தா அந்த ப்ரைஸ் இது. ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் ஷார்ட், ரைட்? ஸோ இது நீங்கள் ஜஸ்ட் ஜூம் அப் பண்ண பார்த்தா ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸில் பார்த்துட்டு தெரியும் இந்த லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ப்ளே பண்ணுது அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸாக ப்ளே பண்ணியிருக்கு, ரைட்? அண்ட் இப்போ வந்து திருப்பி இது தாண்டதுக்கப்புறம் ரீசெண்டாக இப்போ வந்து இது பெரிய சப்போர்ட்டை வாங்கியிருக்கு, ரைட்? ஸோ இட் வாஸ் அ குட் சப்போர்ட். இந்த இடத்துல கரெக்டாக சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்கு. அண்ட் இன்னொரு லாங் டேர்ம் பார்க்கணும்னா ஒரு வீக் சார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீக் சார்ட் 200 பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக இது வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்கு. ஸோ
ஸோ இந்த சைட்ல இருந்து பிரேக் பண்ணிச்சு. ஸோ பிரேக் பண்ணோம்னா சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸை ஃபிளிப் ஆயிடுச்சு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு இப்போ ஒரு 2-3 டைம் ஆல்ரெடி வந்து ரெசிஸ்டன்ஸ் அந்த இடத்துல வாங்கிட்டு ரெசிஸ்டன்ஸ் வாங்கிட்டு கீழே இறங்கிடுச்சு. இப்போ கரண்ட்டாக இது வந்து ஃபிளிப் பண்ணி மேலே போயிருக்கு, ரைட். பட் இந்த வீக் இன்னும் க்ளோஸ் ஆகும் 2 days இருக்கு, ரைட். ஸோ 2 days 17 hours இருக்கு. ஒன்ஸ் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ப்ராபப்ளி வில் கெட் ஒன் மோர் வீக் கன்ஃபர்மேஷன். ஸோ கன்ஃபர்மேஷன் ஆச்சுன்னா இது வந்து there's a good chance that இந்த இது வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டா ஃபிளிப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ we can have a upward price action. ஸோ இது இல்லாமல் we have 20 50 எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இந்த 200 மூவிங் அவரேஜ் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு ஸ்லோ மூவிங் அவரேஜ். லைக் 20 and 50 வந்து ஃபாஸ்ட் மூவிங் அவரேஜ். 20 மூவிங் அவரேஜ் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபிளிப்பு. 50 வந்து அதோட கம்மியாக இருக்கும், ரைட். ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஃபைண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மூவிங் அவரேஜ், ரைட். அண்ட் இது வந்து நம்மளுக்கு பேஸ்ட் ஆன் டைம் ஃப்ரேம் அண்ட் பேஸ்ட் ஆன் தி இன்டர்வல் நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட் டேர்மில் பண்ணும்போது லாங் டேர்ம் ஹோல்டிங்க்கு நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறது எல்லாமே, ரைட். ஸோ ஐ திங்க் திஸ் வாஸ் ஹெல்ப்ஃபுல். இது ஒரு ரொம்ப டீட்டெயில்டான வீடியோ வித் ஆல் தி ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் மோர் எக்ஸ்பிளனேஷன். நான் இன்னும் ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன், அதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்கை கொடுக்குறேன். ஸோ அதையும் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ தட்ஸ் இட் கைஸ், வில் மீட் இன் அனதர் வீடியோ. அது வரைக்கும் வாழ்க தமிழ், வளர்க கிரிப்டோ, வெல்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்.